கர்த்தாவே, உமது கைகள் என்னை படைத்து வடிவமைத்துள்ளன. நான் உம்முடைய கட்டளைகளைக் கற்றுக்கொள்ளும்படி எனக்கு அறிவு தருளும். செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 21, 2026. இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது யோவான் 21 அதிகாரம் 19 வசனம். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதைக் குறிக்கும்படியாக இப்படிச் சொன்னார். அவர் இதைச் சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இயேசு பேதுருவிடம் தனது எதிர்காலத்தைப் பற்றியும் அவரது மரணத்தைப் பற்றியும் சொன்னார். பின்பு அவரை பின்பற்றும்படி அழைத்தார். இந்த வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு என்னை பின்பற்றி வா. 3வது தடவையாக இயேசு சீஷர்களுக்குத் தோன்றினார். இந்த முறை பேதுருவும் மற்ற 4 பேரும் மீன்பிடிக்கச் சென்றபோது அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை. இயேசு அவர்களிடம் வலது பக்கத்தில் வலையை வைக்கும்படி கேட்டார். அங்கே நிறைய மீன்கள் இருந்தன. வலை கிட்டத்தட்ட உடைந்துவிடும். அது கர்த்தர் கரையில் நிற்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். பின்னர் அவர்களை காலை உணவுக்கு அழைத்தார். அவர்களுக்கு காலை உணவை கொடுத்த பிறகு இயேசு பேதுருவிடம், இவர்களை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உமக்குத் தெரியும். மீண்டும், என் ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளிக்கும் என்றார். 2வது முறை அவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? அவன், ஆமாம் ஆண்டவரே. அவன், என் 10 செம்மறியாடுகளே, என் ஆடுகளை நேசியுங்கள் என்றான். பின்னர் 3வது முறையாக அவர் அவரிடம் கேட்டார். பீட்டர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, உமக்குத் தெரியும். அப்பொழுது இயேசு, என் ஆட்டுக்குட்டியை மேய்த்துவிடு என்றார். அதன் பிறகு அவர் எப்படி இறக்கப் போகிறார் என்று கூறினார். அதாவது, அவர் விரும்ப மாட்டார் அல்லது மற்றவர்கள் அவரை அத்தகைய சூழ்நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் அளவுக்கு அவர் பலவீனமாக இருப்பார். பிறகு அவருடைய மரணத்தைப் பற்றிச் சொன்ன பிறகு இயேசு அவனை பின்தொடரும்படி கேட்டார். நண்பர்களே, பேதுருவை நேசிக்கிறாரா என்று கேட்பதற்கு முன்பு இயேசு பலப்படுத்தினார். கேட்ட பிறகு அவர் ஒரு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். தேவாலயத்தின் பொறுப்பு. பொறுப்பை ஒப்படைத்த பிறகு ஊழியம் செய்ததால்தான் சந்திக்க வேண்டிய விளைவுகளைப் பற்றியும் அவரிடம் சொன்னார். அவர் ஊழியம் செய்ய வேண்டிய வழி, அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர் எதிர்கொள்ள வேண்டிய காரியங்களைப் பற்றி அவரிடம் சொன்ன பிறகு அவரை பின்பற்றும்படி இயேசு அவரிடம் கேட்டார். நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியத்திலும் பணியிலும் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எளிதானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது சவால்களால் நிரப்பப்படும். அதன் பிறகு நாம் கர்த்தரைப் பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் பின்பற்றுவோம், ஏனென்றால் அவர் நம் இரட்சகர், அவர் வழிநடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.